ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சமீபத்துல ரிலீஸ் ஆன அஞ்சாமைன்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பெருசா ஓடல. இந்த படத்துல சொல்லியிருக்க விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். படத்துடைய ஒன்லைன், டாக்டர் ஆகணும்ன்ற கனவோடு இருக்கிறவன் தான் அருதங்கன்ற ஒரு ஸ்டூடெண்ட். அவனுடைய கனவு நினைவாகணும்னா நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும். ஆனா இவனுக்கு போடப்பட்ட சென்டர் நார்த் இந்தியால. ரொம்ப ஏழ்மையான குடும்ப பின்னணியாவும் இருந்தாலும் பையனுடைய கனவை நிறைவேற்றி ஆகணுன்றதுக்காக அருந்தகத்துடைய அப்பா அவனை கூட்டிட்டு நார்த் இந்தியா போறாரு. அந்த டிராவல்ல பல ஸ்ட்ரகிள்ஸ் இவங்களுக்கு ஏற்படுது. அருந்தகம் நீட் எக்ஸாம் எழுதுனானா இல்லையா, கூட்டு போன என்னுடைய அப்பாக்கு என்னாச்சு, நீட்ன்ற அந்த தேர்வு எத்தனை பேரோட உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமா சொன்ன படம் தான் இந்த அஞ்சாமை. சரி வாங்க இதை டீடைலிங்கா பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அழகான திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்கூல் பையன் பயங்கர கோவத்தோட ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னு வந்து நிக்கிறான். யார் மேலப்பா கேஸ் போடணும்னு கேட்டா கவர்மெண்ட் மேல போடணும்னு வந்து நிக்கிறான். போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக். அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த ஸ்டேஷனுக்குள்ள அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் வராரு. என்னன்னு பார்த்தா நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, இவன் தாங்க இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. இவனுடைய பேர் அருந்தகம். இவன் ஸ்டேஷன்ல இருந்த லோடட் கன் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்க கவர்மெண்ட் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்களா இல்லனா நான் ஷூட் பண்ணிட்டு சாகவான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையை கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அங்க வந்திருக்காரு. தம்பி எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கன்னை கொடுத்துருப்பான்ற மாதிரி இவர் கிட்ட போறாரு. ஆனா இவன் கன்னை ஃபயர் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு காட்டாம சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே கிராமத்து ஊர் திருவிழால மேடையில நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, இவர் தாங்க நம்ம அருந்தகத்துடைய அப்பா. இவருடைய பேர் சர்க்கார். இந்த படத்துடைய ஹீரோ. இவர் ஒரு நாடக கலைஞன், விவசாயி, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஊர்காரங்க வந்து உனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் பான்ற மாதிரி சொல்ல உடனே ஒரு சந்தோஷத்தோட ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாரு. சர்க்கார் அவங்க ஒய்ஃப்க்கு முதல் குழந்தையா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஒரு மாண்டேஜ் சாங். இந்த சாங்ல இவங்க ஃபேமிலியை பத்தின மொத்த டீடைலிங்குமே நம்ம காட்டுறாங்க. ரொம்ப அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா, இவங்களுக்கு 2 குழந்தை, பெரிய பையன் அருந்தகம், 2வது ஒரு பொண்ணு. சோ இப்படி இவங்க ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியா இவங்க இருக்காங்க. இந்த பாட்டுடைய முடிவுல சின்ன பையனா இருந்த அருந்தகம் தான் அப்பாவை பார்த்தே வளர்றதுனால இந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஆடுற விஷயம்லாம் அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால சாவு வீட்டுக்கே வந்து அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள ஒரே சவுண்ட். என்னன்னு உள்ள போய் பார்த்தா இவருடைய மனைவி அவங்க பெரிய பையன் அருந்தகத்தை போட்டு அடி பொழந்துகிட்டு இருக்காங்க. ஏமா ஏன் இப்படி அடிக்கிறேன்னு போய் கேட்டா, உங்களை மாதிரி இவனும் கூத்தாடிக்கிட்டு இருக்கான், ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறது இல்ல, வாத்தியாரே இவனை டீ வாங்கறதுக்கு அனுப்புறாரு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பையன் படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க. நாங்க மார்க் ஷீட் எதுலயுமே இவன் சரியா மார்க் எடுக்கிறது இல்ல, உங்களை மாதிரி என் பையனையும் கூத்தாடி ஆக்கலாம்னு பாக்குறீங்களான்ற மாதிரி ஒய்ஃப் கோவத்துல கத்த. என்னதான் இருந்தாலும் அப்பா பார்த்தன பையன் வளருவான். சோ அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவருடைய நாடக வேஷத்துக்காக போடக்கூடிய அந்த காஸ்டியூம் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு கொளுத்திடுறாரு. இதை பார்த்து இவங்க ஒய்ஃப் பயங்கர எமோஷன் ஆயிடுறாங்க. ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், என்னால தான் இதெல்லாம் பண்ணிக்கணும் போது இல்ல எல்லாம் நம்ம பையனுக்காக தான்ற மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு. அடுத்த நாளே நம்ம அருந்தகத்துடைய அப்பா அவன் படிக்கிற ஸ்கூல் போயிட்டு அவனுடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு, நாங்க சார் நானே கூட டெய்லி உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து தரேன், இது என் பையனுக்காக மட்டும் வந்து சொல்லல, மத்த பசங்களுக்கு கூட யாரையும் டீ வாங்கலாம் அனுப்பாதீங்க, எல்லாம் படிக்கிறதுக்காக தான் நீங்க வராங்கன்ற மாதிரி அந்த வாதியாருக்கு பொட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டோட்டலா விவசாய வேலையை மட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா பசங்க 2 பேரும் நல்லா அமைதியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பெரிய பையன் அருந்தகம் இருக்கால, அவன் இன்னைக்கு இவங்க அப்பா டீ வாங்கிட்டு வந்து வாதியார் கொடுத்துட்டு போனதை பார்த்துட்டு இவன் பயங்கர எமோஷன் ஆயிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறேன், ப்ளீஸ் பா நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு டீ வாங்கிட்டு வந்தீங்களே அந்த மாதிரிலாம் திரும்ப பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்ற மாதிரி பையன் தான் அப்பாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆடுறான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடாக்கன்னு, நீ ஒழுங்கா படி, அது மட்டும் போதுன்ற மாதிரி ஹீரோவும் அவங்க பையனுக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. பையன் கொஞ்சம் கொஞ்சமா பெரியவன் ஆகிறான். சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்தே வளர்றதுனால அருந்தகம் ஸ்கூல்ல நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்துலயுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. அருந்தகம் நல்லா வளர்ந்து 10th போர்டு எக்ஸாமையும் சக்சஸ்ஃபுல்லா எழுதி முடிக்கிறான். எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நம்ம அருந்தகம் தான் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க்ன்ற விஷயம் அவங்க அப்பாக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிய வருது. அவ்வளவுதான், அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்பவும் போல இந்த போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததும் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு மைக்கும் கையுமா மீடியாக்கள் போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களுடைய வீட்டுக்கும் வந்து மீடியாக்கள் சூழ்ந்துக்கிறாங்க. வழக்கம் போல அவங்க கேட்கிற கேள்வி, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற பண்ணும்போது அருந்தகம் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றான். கேட்டதும் அருந்தகத்துடைய அப்பா அம்மாவான சர்க்கார் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்க இந்த தருணத்துல அடுத்த சீன்லயே அந்த ஊர்லயே ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூலோட ஓனர் நேரடியா அருந்தகத்தை பாக்குறதுக்காக வந்து இறங்கியிருக்காரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த நம்ம அருந்தகத்துக்கு பிரைஸ் மணி எல்லாம் கொடுத்து பயங்கரமா பாராட்டுறாரு. இது அத்தனைக்கும் காரணம் இவருடைய பிரைவேட் ஸ்கூல்ல இவன் வந்து படிக்கணும். இப்படி ஒரு பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட் இவங்க ஸ்கூல்ல படிச்சு +2ல திரும்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பான். இவங்களுடைய ஸ்கூலுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் ஏறும். சோ அதுக்காக ஃப்ரீ சீட்டோட வந்து இறங்கியிருக்காப்புல. ஸ்கூலோட ஓனர் பிரைஸ் மணி எல்லாம் கொடுத்துட்டு அந்த சீட் ஆஃபரையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி மேனேஜரை கூப்பிட்டு என்ன பண்ணவே தெரியாது, அந்த பையன் நம்ம ஸ்கூல்ல தான் சேரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன சர்க்கார் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய இடத்து பசங்களுக்கே இந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீட்டு வாசலுக்கே வந்திருக்கு, சோ ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒழுங்கா பையனை ஸ்கூல்ல சேர்த்துருங்கன்ற மாதிரி ஒரு விதமான திமிரோட பேசிக்கிட்டு இருக்கான். அங்க சர்க்கார் தான் பையனை கூப்பிட்டு, என்னப்பா அந்த ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியான்னு போது, இல்லப்பா அது இங்கிலீஷ் மீடியம் எனக்கு செட் ஆகாது, நான் இப்பவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா தான் படிக்கிறேன், நான் அதிலே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சரிப்பா உன் விருப்பம்னு சொல்லிட்டு சர்க்கார் அந்த மேனேஜர் கூப்பிட்டு
கூப்பிட்டு இல்லைங்க எங்களுக்கு இந்த சீட் வேணான்ற மாதிரி நிராகரிக்க அந்த இடத்துல இந்த மேனேஜர் டென்ஷன் ஆகி உங்களுக்கெல்லாம் நல்ல விதத்துல சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களே, ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை எங்க ஸ்கூல்ல சேர்க்கிறன்ற மாதிரி அவன் மிரட்ட தோணி பேச ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அவனை போட்டு பொழந்துறாரு. ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ந்துட்டு அவனை போட்டு அடிச்சு விரட்டிடுறாங்க. இன்னைக்கு ராத்திரி போல இதனால நம்ம அருந்தகம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவனுடைய அப்பா இவன் கிட்ட பார்ப்பா நம்ம ஊர்ல இந்த படிப்பு வச்சு ஒரு பெரிய அரசியலே போயிட்டு இருக்கு, இதை பத்தியெல்லாம் நீ எதுவும் தலையில ஏத்திக்காத, படிப்பை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ அவன் ஃபேமிலியோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து நேத்து அந்த பிரைவேட் ஸ்கூலோட மேனேஜரை நீங்க அடிச்சிட்டீங்களே, அதனால ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து வாங்குன்ற மாதிரி ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஊருடைய ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஸ்டேஷனுடைய எஸ்ஐ ஹீரோவை பார்த்து என்னடா இந்த ஊர்ல பெரிய ரவுடியா, ஆளுங்களை சேர்த்துட்டு பெரிய இடம் கூட பார்க்காம கையை வச்சிருக்க, அவனை வந்து கவனிக்கிறன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் திட்டிட்டு போக ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாம அந்த ஸ்டேஷன்ல நிராயுதபாணியா நின்னுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் என்ட்ரி. அவர் உள்ள வந்ததுமே முதல்ல இந்த பிரச்சனையை பத்தி தான் விசாரிக்கிறாரு. இந்த ஸ்கூலோட ஓனருக்கு அரசியல்வாதி எல்லாம் லிங்க்ல இருக்கான். அந்த அரசியல்வாதி ஹீரோ மேல உடனடியாக ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போடுங்க, ஒரு இடம் கூட பார்க்காம மோதி இருக்கான், இவன் அடிச்ச அடியில பாவம் அந்த மேனேஜர் கை உடஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. பொறுமையா இருங்க விசாரிப்போம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்காரு. என்னன்னா நம்ம ஹீரோ அடிச்சதா சொல்ற அந்த மேனேஜர் கை உடஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்கான். அவனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அவருடைய ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்து இப்ப யார் மேல கேஸ் போடணும், நீங்க தான் சர்க்காருக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கீங்க, சோ கேஸ் போடுறது இருந்தா உங்க மேலயும் அந்த இன்ஸ்டிடியூட் காரன் மேல தான் போட வேண்டியதா இருக்கும், ஏன்னா நியாயம் அவங்க பக்கம் இருக்குது, இப்ப சொல்லுங்க யார் மேல கேஸ் போட்டுன்ற மாதிரி இவர் நியாயமா பேச அப்படியே ஆஃப் ஆகி அங்க இருந்து போயிடறானுங்க. இப்போதாவதுன்னு அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ நம்ம ஹீரோவை பார்த்து தகாத வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு உங்க மேலயும் கேஸ் போடலாம் தெரியும்ல, இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா இருந்துக்கங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அங்க இருக்கவங்க எல்லாரையும் மிரட்டி அனுப்பிட்டு ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு ஃபேமிலியோட இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் கிட்ட வந்து ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லனா போய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிப்பாங்க, என் ஃபேமிலியை நடுத்தருக்கு வந்திருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட தேங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நியாயம் உங்க பக்கம் இருந்துச்சு அதனால தான் நான் உங்க பக்கம் இருந்தன்ற மாதிரி அவர் ரொம்ப சில்லா ஹேண்டில் பண்ணிட்டு அங்க இருந்து போயிறாரு. ராத்திரி போல நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருக்க, பக்கத்துல உங்க வைஃப் என்னங்க இன்னைக்கு ஸ்டேஷன்ல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு போது அதே யோசிக்கல, நம்ம பையன் எப்படியாச்சும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆகணும்ன்ற மாதிரி அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து இவர் அதுக்காக கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. கிடைக்கிற வேலை எல்லாம் பார்த்து பூ வியாபாரம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல தான் பையனை படிக்க வச்சிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல தான் என்னதான் பசங்க போர்டு எக்ஸாம்ல டாக்டருக்கான கட் ஆஃப் மார்க்கே எடுத்திருந்தாலும் இந்தியா முழுக்கவே நீட்ன்ற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும்ன்ற மாதிரி புது சட்டம் வந்திருக்கு. அந்த நியூஸ் கேட்டதுல இருந்தே ஹீரோ மன உளைச்சல் காலாகிறாரு. ஆனா வேற வழி இல்ல, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனும்னா கண்டிப்பா பெரிய இன்ஸ்டிடியூட்ல கோச்சிங் போயாகணும். பையனை கூட்டிட்டு கோச்சிங் சென்டர் போய் கேட்டா அங்க ஃபீஸா 1,70,000 கேக்குறாங்க. என்னங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த இன்ஸ்டிடியூட் காரன் சார் நாங்க எல்லார்கிட்டயும் 2 lakhs சார்ஜ் பண்றோம், உங்க பையன் நல்லா படிக்கிறான், எங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா எங்க இன்ஸ்டிடியூட்க்கு நல்ல பேருன்றதுனால தான் ஆல்ரெடி நாங்க 30,000 குறைச்சு உங்களுக்கு 1,70,000 தான் சார்ஜ் பண்ணிருக்கோம், ஃபீஸ் கட்டிட்டு பையனை சேர்க்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்ப வேற வழி இல்ல நம்ம ஹீரோ வீட்டு பத்திரம் நில பத்திரம் அது எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு பையனை அந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கிறாரு. இந்த பத்திரத்தெல்லாம் அடகு வச்சதுனால ஹீரோயினோட மனைவி ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அவங்க சோறு போட்டுட்டு இருக்க இந்த நிலத்தையும் வச்சுட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ற மாதிரி அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் நம்ம பையனுடைய படிப்புக்காக தானே, நாளைக்கு டாக்டர் ஆயிட்டானா ஊருக்காரங்களா உன்ன டாக்டர் அம்மா வராங்க டாக்டர் அம்மா போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நீ சந்தோஷப்படுவல, அதை நினைச்சுக்கோ நம்ம பையன் கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வைஃபை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க பையன் ஃபுல் ஃபோக்கஸ்டா நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வந்தா டிவில ஹெட் நியூஸா +2 போர்டு எக்ஸாம்ல மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் எடுத்தும் நீட் தேர்வுல தேர்ச்சி பெறாதனால டாக்டர் ஆகணும்ன்ற கனவு கலைஞ்சு போச்சுன்ற துக்க தாங்க முடியாம அனிதான்ற மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்ற நியூஸ் ஃபிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கு. பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக், தான் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. அடுத்தடுத்த சீன்ல ரோட்ல அனிதாவுடைய போஸ்டரை பார்த்தா ஒரு செகண்ட் இவருக்கு தான் பையனுடைய போஸ்டர் அங்க ஒட்டப்பட்ட மாதிரி இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ இந்த நீட்ன்ற தேர்வு தான் பையனையும் விழுங்கிடுமோன்ற மாதிரி பயத்தோடவே இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோவுடைய கனவுல இவங்க பையன் இவங்க வீட்டு சீலிங் ஃபேன்ல தூக்குல தொங்குற மாதிரி எல்லாம் கனவு கண்டதுனால அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. அடுத்த நாளே அந்த சீலிங் ஃபேனை கழட்டி போட்டு நார்மல் டேபிள் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை இவங்க வைஃப் நோட்டீஸ் பண்ணிட்டு இப்ப எதுக்காக இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்றீங்க கேட்க, இல்ல அந்த ஃபேன் ரொம்ப பழசாயிடுச்சு லொடலொடன்னு ஆடிக்கிட்டே இருக்கு அதனாலதான் வேற ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சமாளிச்சாரு. அடுத்த நாள் இவர் வீட்டுல இருக்கும்போது கிணத்துல யாரோ விழுந்த மாதிரி சத்தம், ஒருவேளை தான் பையன் தானு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு பார்த்தா அங்க இவங்க வைஃப் வாளியை தான் போட்டிருப்பாங்க. அடுத்த சீன்லயே அந்த கிணறுக்கு ஃபுல்லா கிரில்ல போட்டு அடைச்சிடுறாரு. சோ இப்படி தான் பையனுக்கு இந்த எக்ஸாம்னால ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்ட பயத்திலே தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும் போதே நீட் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. சோ அதை அப்ளை பண்றதுக்காக பையனும் பக்கத்துல இருக்க ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போடுறாங்க. எக்ஸாம் சென்டரை தமிழ்நாட்டுல தான் இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம அருந்தகத்துக்கு எக்ஸாம் சென்டர் தூக்கி நார்த்ல இருக்க ஜெய்ப்பூர்ல போட்டிருக்காங்க. இத பத்தி இன்ஸ்டிடியூட்டுக்கு கால் பண்ணி கேட்டா இந்தியால எந்த மூல முடுக்கல போட்டாலும் அங்க போய் உங்க பையன் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுங்களும் ஹார்ஷா பேசிட்டு கட் பண்ணிடுறானுங்க. எக்ஸாம் எழுத கண்டிப்பா ஜெய்ப்பூர் போயே ஆகணும். ஹீரோ கையிலயும் பெருசா பணம் இல்ல. வீட்டுல அருந்தகத்துடைய தங்கச்சி அவ கழுத்துல இருக்கக்கூடிய செயினை கழட்டி அப்பா கையில கொடுத்து அண்ணன் எக்ஸாம் எழுத ஜெய்ப்பூர் வரைக்கும் கூட்டு போங்க பண்ற மாதிரி கொடுக்குறா. லாஸ்ட் மினிட்ல தான் இவங்களுக்கு சென்டர் ஜெய்ப்பூர்ல போட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சனால இவங்களால ட்ரெயினையும் ரிசர்வ் பண்ண முடியல.
இல்ல, அதனால அன்ரிசர்வ் டிக்கெட் தான் கிடைச்சிருக்கு. வேற வழியில போய் தான் ஆகணும். அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ அவங்க பையனை கூட்டிட்டு ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தான் பையனை கூட்டிட்டு அடிச்சு பிடிச்சி ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல அடிச்சு பிடிச்சி சீட்டை பிடிச்சிடுறாரு. இவங்க போயிட்டு இருக்க இந்த ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டேஷன்ல இவங்கள மாதிரியே ஒரு அம்மா தான் பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஜெய்ப்பூர் போறாங்க போல. சோ அவங்களும் இதே ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் ஏறி இருக்காங்க. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஃபுல் ரஷ். பாவம் நம்ம ஹீரோவுடைய பையன் மாதிரி தான் அந்த அம்மாவுடைய பொண்ணும் எக்ஸாம் எழுதணும்ன்ற அந்த கனவோடு வந்திருக்கா. சோ அந்த பொண்ணுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கீழே உட்காந்துக்கிறாரு. இப்படியே இந்த டிராவல் ரொம்ப கடினமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த ரெண்டு பசங்களும் அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணாம படிச்சுட்டே போறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்படியே தரையில உட்காந்துக்கிட்டு பசங்களுடைய கனவை தன்னுடைய கனவாகிட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து எப்படியாச்சும் அந்த பசங்களை நல்லபடியா எக்ஸாம் எழுத வச்சுன்ற ஒரு கனவோட இவங்க போயிட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்துதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த டிராவல் அப்போ ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் ரொம்ப நேரமா நகரவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டா அங்க ஏதோ லோக்கல் மினிஸ்டர் வராராம். சோ அவருக்காக ட்ரெயினை டிலே பண்ணிடுறாங்க. எக்ஸாம் டைமுக்குள்ள போய் சேர்ந்துருமான்ற மாதிரி அந்த டென்ஷன் வேற நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் கடந்து ஹீரோ தான் பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஜெய்ப்பூர்ல இருக்க சென்ட் சேவியர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் நீட் எக்ஸாம் நடக்க போது. காலையிலே ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூல் வாசலுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்க இவங்க இன்னும் ஜெய்ப்பூரியா வந்து சேரல. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இந்த ட்ரெயின் இப்போ ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. வெளியில போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆக முடியாது. அதனால ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டே யூஸ் பண்ணி இந்த பசங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க ஜெய்ப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் புது ஊரு புது இடம் அட்ரஸும் இவங்களுக்கு சரியா தெரியாது. ஸ்டேஷன் வாசல்ல இருக்க ஆட்டோக்காரன் வாங்க வாங்க நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இவங்களை ஏத்திக்கிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குள்ள போய் ரீச் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பரபரப்பா இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸாம் நடக்கிற அந்த ஸ்கூல் வாசல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா எக்ஸாம் போர்டை சேர்ந்தவங்க ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்றன்ற பேர்ல அவங்க கையில இருக்கக்கூடிய கயிறை கட் பண்றது, கண்ணை செக் பண்றது, காதை செக் பண்றது, முடியை செக் பண்றது, ஃபுல் ஹேண்ட் போட்டா அதை ஆஃப் ஹேண்டா கட் பண்ணி விடுறது, இப்படி பொண்ணு பையன் பாரபட்சம் பார்க்காம கிட்டத்தட்ட அபியூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸாம்க்குள்ள அலோவ் பண்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே உண்மையிலே நடந்தது. பசங்க எக்ஸாம் எழுத தான் போறாங்க. ஆனா இவங்க ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். அது எதுவும் கண்டுக்காம இந்த எக்ஸாம் போர்டு சேர்ந்தவங்க செக்கிங்ன்ற பேர்ல இவ்வளவு கொடுமை பண்ணி தான் அந்த பசங்களை உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க 4 பேரையும் கூட்டு வர ஆட்டோக்காரன் அட்ரஸ் மாத்தி தப்பான ஸ்கூலுக்கு கூட்டு வந்துட்டான். சென்ட் சேவியர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் எக்ஸாம் நடக்குது. ஆனா இவன் கூட்டு வந்தது சென்ட் சேவியர் பாய்ஸ் ஸ்கூல். ஆல்ரெடி இவங்க லேட். இதனால இன்னும் லேட் ஆயிடுது. எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதோன்ற மாதிரி அந்த டென்ஷன் வேற. ஆனா ஆட்டோக்காரன் வாங்க வாங்க நானே உங்களுக்கு கூட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கூட்டு போயிட்டு இருக்கான். நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்க அந்த ஸ்கூலோட கேட்டை செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்க கேட்டை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த ஸ்கூல் கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. ஆனா கேட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு சார் கேட்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இது என் பையனுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் கேட்க பண்றான். கேட் க்ளோஸ் பண்றதுலயே இருக்கான். வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அவனுடைய காலை பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடறாரு. அங்க இவனுடைய அப்பா காலை பிடிச்சி கதறத அருந்தகம் பார்த்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி இவன் கதறிட்டு ஓடி வரான். தம்பி இந்த கேப்ல எப்படியாச்சும் உள்ள போய் எக்ஸாம் எழுதின்ற மாதிரி ஹீரோ கத்த இந்த கேப்பை பயன்படுத்திட்டு பையன் கூட வந்த அந்த பொண்ணு 2 பேரும் ஒரு வழியா அந்த ஸ்கூலுக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் மத்த பசங்கள மாதிரி இவங்களுக்கும் எல்லா செக்கிங்கும் பண்ணி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த சென்டருக்கு வெளியில ஒரு பையன் அழுதுகிட்டு நிக்கிறான். என்னப்பா ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ போய் கேட்க சிவப்பு கலர் சட்டை போட்டதுனால நான் எக்ஸாம் எழுதக்கூடாது என்ன வெளியில அனுப்பிட்டாங்க சார்ன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். என்ன சொல்ற சட்டைக்கெல்லாம் அனுப்புறாங்க. சரி இருந்தா என் சட்டை கூட போட்டுக்கொண்ட மாதிரி ஹீரோ கழட்டி கொடுக்க பாக்குறாரு. ஆனா சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் அழுதுகிட்டே போயிடுறான். இவனுங்க எக்ஸாம் வைக்கிறன்ற பேர்ல குழந்தைகளுடைய மனநிலையில விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு. இவங்க கூட தமிழ்நாட்டுல இருந்து வந்த அந்த அம்மா இருக்காங்களே அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ன பசங்க எழுதிட்டு வருவாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அமைதியா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அவருடைய கனவுல அவங்க பையன் போஸ்டர்ல இருக்க மாதிரி பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகி அப்படியே தூக்கத்துல வந்து முழிச்சுக்கிறாரு. குடிக்க தண்ணியும் இல்ல. சோ அதனால அந்த அம்மா கிட்ட பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, நான் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க சாப்பாடு வாங்க அங்க தெருக்கல்ல நடந்து போயிட்டு இருக்காரு. ஊர் பேர் தெரியாத இடம். கீழ் வேற ஒரு பக்கம் சுட்டெரிக்குது. ஆல்ரெடி இவரு 2-3 நாளா சரியா தூங்கல. ட்ரெயின்ல வந்த அந்த களைப்பு அதெல்லாம் போதாதுன்னு பையனை எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ அந்த டென்ஷன் எல்லாம் சேர்ந்துகிட்டு அப்படியே மயங்கி ரோட்ல விழுந்துறாரு. அவ்வளவுதான், பேச்சு மூச்சு இல்லாம நம்ம ஹீரோ அங்க அப்படியே ரோட்லயே மயங்கி விழுந்துறாரு. அவர் கண்ணை மூடுற தருணத்துல ஒரு ஊர்ல வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய மனைவி, பெண் பிள்ளை, எக்ஸாமுக்காக இவ்வளவு தூரம் கூட்டு வந்த பையன், இவங்க வாழ்க்கைலாம் என்ன ஆகுமோன்ற ஒரு ஏக்கத்தோடவே அவர் அப்படியே இறந்து போயிடுறாரு. இவங்க பையன் அருந்தகம் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா அப்பாவை காணோம். இவன் அவங்க அப்பாவை தேடிட்டு அவங்க போன வழியெல்லாம் தேடிக்கிட்டு போறான். ஒரு இடத்துல அவங்க அப்பாவுடைய ஒத்த செருப்பு இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு கதறி கதறி அழுந்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு லோக்கல் ஆள் வந்து இவங்க அப்பா இறந்து போன விஷயத்த சொல்ல அவ்வளவுதாங்க இந்த விஷயம் ஊர்ல இருக்க இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு டோட்டலா அவங்க நொறுங்கி போயிடுறாங்க. சந்தோஷமா பையனுடைய எக்ஸாமுக்காக கிளம்பி போன ஹீரோ ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது பாடியா தான் திரும்ப வந்திருக்கான். இவனுடைய மொத்த ஃபேமிலியுமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. கடைசியா நம்ம ஹீரோக்கு நல்லடக்கம் பண்ணதும் இவருடைய இறப்புக்கு காரணம் இந்த
இந்த கவர்மெண்டோடைய எஜுகேஷன் சிஸ்டம் அது கொடுத்த பிரஷர்னால தான் இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த விரக்தியில நம்ம அருந்தகம் ஸ்டேஷன் ஏறி வந்து கவர்மெண்ட் மேல கேஸ் போட சொல்லி கேட்டிருக்கான். இவ்வளவு கதையுமே நம்ம இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் கேட்டு முடிச்சதும் அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரு மேலயும் எஃப்ஐஆர் போடுங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த சீன்லயே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆட்களே இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யோ நீனா பெரிய ஹீரோவா? ஏதோ ஒரு சின்ன பையன் எமோஷன்ல வந்து சொன்னா அதுக்குன்னு கவர்மெண்டே எதிர்த்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் மேல நீ கேஸ போட்டுருவியா? நீ பண்ண வேலைக்கு உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்குன்ற மாதிரி அந்த ஆர்டர் காப்பி கொடுக்க நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்றது? நான் வேலையை விட்டே போறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்காரு. சோ அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போலீஸ் வேலையை விட்டுட்டு அட்வொகேட் ஆயிட்டாரு. ஆல்ரெடி லா படிச்சிருப்பாரு போல. கோர்ட்ல அருந்தகம் போட்ட கேஸுக்கு சார்பா நம்ம மாணிக்கம் தான் லாயராங்க ஆஜராகிறாரு. கோர்ட்ல இப்ப கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எதிர்த்தரப்பு வக்கீலா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் இந்த கேஸ்ல வாதாடுறாரு. அவர் ஜட்ஜு கிட்ட வந்து இந்த கேஸை கோர்ட் எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா இது ஒரு இயற்கையா நடந்த மரணம், அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு, இல்லாம கவர்மெண்ட் அந்த குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்திருக்கு. சோ தேவையில்லாம இவங்க கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்ல அருந்தகம் சார்பா நம்ம மாணிக்கம் எந்திரிச்சு இயற்கையான மரணம் சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தீங்க? இது திட்டமிட்டு செய்த படுகொலை, கொலையை பண்ணவங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும், இந்த குடும்பத்துக்கு நியாயம் வழங்கி ஆகணும்ன்ற மாதிரி இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இவருடைய வாதத்தை முன்வைக்க ஜட்ஜி இவரை பார்த்து நீங்க இதை திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க ஆதாரம் இருக்கு. இந்த கவர்மெண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் அருந்தகத்தையும் அவங்க அப்பாவையும் மன அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கு. மதுரையிலே எக்ஸாம் சென்டர் போட்டுக்கலாம், ஆனா 3000 கிலோமீட்டர் தள்ளி ஏன் போடணும்? பையன் எக்ஸாம் எழுதுவானா மாட்டானா அந்த மென்டல் பிரஷர் எல்லாம் சேர்த்து மன அழுத்தத்துக்குள் ஆளாகி தான் அருந்தகத்துடைய அப்பா சர்க்கார் இறந்து போயிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் எஜுகேஷன் சிஸ்டமும் இதுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸும் தான். இவருடைய வாதத்தை ஸ்ட்ராங்கா சொல்ல எதிர்த்தரப்பு பிபி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நாளைக்கு ரோட்ல ஏதாவது நாய் சுத்து கடந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவனுங்க கேஸ் போடுவாங்க போல இருக்கின்ற மாதிரி நக்கலா சொல்ல அந்த இடத்துல நம்ம அருந்தகம் இருக்காங்க, நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்தரப்பு வக்கீல பார்த்து தெருவுல நாய் மாதிரி செத்து கிடந்தது எங்க அப்பா சார், சின்ன வயசுல இருந்தே எனக்காகவே வாழ்ந்தவர், நான் படிக்கணுன்றதுக்காக அவருடைய நாடக கலையவே தூக்கி போட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் சேர அசிங்கப்பட்டு இருக்கும்போது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாரு. நான் டாக்டர் ஆகணும்ன்ற அந்த கனவுக்காக கடுமையா உழைச்சி கடன் வாங்கி டியூஷன் சென்டர்ல ஃபீஸ் கட்டினாரு. எக்ஸாம் சென்டர் தூக்கி ஜெய்ப்பூர்ல போட்டதும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல கூட்டத்தோட கூட்டமா எனக்கு சீட்டை கொடுத்துட்டு அவர் தரையிலே உட்காந்துட்டு 3 நாளா தூங்காம என் கூட வந்து நான் எக்ஸாம் எழுதுனா மாட்டேனா, டைமுக்கு போகுமா மாட்டோமா, அந்த பிரஷர் தாங்க முடியாம தான் என் அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க ஒரு மாதிரி எமோட் ஆயிராரு. தனிக்கும் காரணம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்த எஜுகேஷன் முறையே சரியில்லை, எக்ஸாம் என்ற பேர்ல மக்களுடைய உயிரை இது குடிச்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் மாணிக்கம் ஆணித்தரமா வாதத்தை முன்வைக்கிறாப்புல. கேட்டுட்டு இருக்க ஜட்ஜ் எல்லாம் ஓகே, ஆனா 5000 பேர் வெளிமாநிலத்துக்கு போய் எக்ஸாம் எழுதிருக்காங்க, 5000 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் பாதிக்கப்பட்டதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ஒருத்தருடைய கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஏத்துக்க முடியாது. எக்ஸாம் எழுதின அந்த 5000 பேர்ல ஒரு 10% ஆச்சு நாங்களும் பாதிக்கப்பட்டோம் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸை இந்த கோர்ட் எடுத்துக்கும். இதுக்கான டைம் பீரியட் வெறும் 48 hours. இதுக்குள்ள மத்த பசங்க யாரும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலனா இந்த கேஸை நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிறாரு. அடுத்த சீன்லயே நம்ம அருந்தகம் டாக்டர் மாணிக்கம் வீட்டுல உட்காந்துட்டு சோஷியல் மீடியால தனக்கு நடந்த அநீதியை போஸ்ட் பண்றான். பார்த்தாச்சு பசங்க கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் போஸ்ட் பண்ணிருக்கான். ராத்திரியே ஒரு சிலர்கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு, ஆனா இது பத்தாது. தொடர்ந்து நம்ம மாணிக்கம் தனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்தும் ரிப்ளை வரல. கோர்ட் கொடுத்த டைம் இன்னியோட முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரி தெரியல. கோர்ட் வாசலை இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அருந்தகம் அவங்க அப்பாவோட ஜெய்ப்பூர் போகும்போது ஒரு அம்மா தான் பொண்ணை கூட்டு வந்தாங்களே அவங்க அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவுடைய போஸ்ட பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த ஸ்பாட்க்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு நான் மட்டும் வரல, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு கையில பெட்டிஷன்ஸோட வந்திருக்காங்க. மூட்டையா இந்த எக்ஸாம் எழுத வெளிமாநிலம் போனதுனால பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் ஜட்ஜே பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளிமாநிலத்து எக்ஸாம் எழுதுறது போனதுனால என்னென்னலாம் அவஸ்தப்பட்டாங்கன்னு ஜட்ஜி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செக்கிங் என்ற பேர்ல அங்க எக்ஸாம் போர்டு ஃபுல்லா இவங்களை அபியூஸ் பண்ணிருக்கு. இத்தனை பேருடைய கம்ப்ளைண்ட்டை பார்த்ததும் ஜட்ஜ் இந்த கேஸ் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் டாக் ஆஃப் த டவுனாவே மாறுது. ஹீரோவை பத்தி அந்த ஊரை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையானவர், யாரையும் ஏமாத்த மாட்டாரு, ரொம்ப நியாயமா நடந்துப்பாருன்ற மாதிரி சர்க்காரை பத்தி ஒவ்வொருத்தரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. அப்படி இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுது. இந்த கேஸோடைய அடுத்த கட்ட நிலையா எக்ஸாம் சென்டரை தமிழ்நாட்டிலே அலோகேட் பண்ணாம வேற ஸ்டேட்ல போட்ட அந்த ஆபீசரை கூப்பிட்டு நம்ம மாணிக்கம் விசாரிக்கிறாப்புல. இதுக்கு அந்த ஆபீசர் ரொம்ப கூலா லாஸ்ட் மினிட்ல எங்களால ஸ்கூல்ஸ் அலோகேட் பண்ண முடியல, அதனால சிஸ்டமே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணி கொடுத்துச்சுன்ற மாதிரி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இருந்தாலும் சொல்ல இது கேட்டதும் நம்ம மாணிக்கம் மாசம் நீங்க வாங்குற சம்பளத்தை உங்க சிஸ்டம்கே கொடுத்துருங்க, நீங்க பண்ண தப்பு ஒருத்தருடைய உயிரை குடிச்சிருக்கு, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமான்ற மாதிரிலாம் இவரை பிடிச்சி மிரட்டி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த ஆபீசர் நாங்க ஸ்டேட் போர்ட் கிட்ட எக்ஸாமுக்காக ஸ்கூல்ஸ் அலாட் பண்ண எப்போ கேட்டோம், ஆனா அவங்க லாஸ்ட் மினிட்ல 21% தான் கொடுத்தாங்க, அதனால தான் எங்களால பண்ண முடியலன்ற மாதிரி சொல்ல இப்போ சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பதில் சொல்லணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு எதிர்த்தரப்பு பிபி மினிஸ்டர்னா என்ன சாதாரண ஆளா, அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்ல மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவன் மினிஸ்டர், மக்களுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கணும், வந்து பதில் சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஃபோர்ஸா வாதத்தை முன்வைக்கிறாரு. சோ ஜட்ஜும் இப்போ மினிஸ்டர் கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணிறாரு. அடுத்ததான் இந்த கல்வித்துறை அமைச்சரை காட்டுறாங்க. பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கேஸை பத்தி சொல்லும்போது நாங்க எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு இயற்கை மரணம், பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு என்ன நீங்க கோர்ட்ல சந்திக்கலாம்ன்ற மாதிரி அந்த கல்வித்துறை அமைச்சர் பிரஸ் பீப்புள்ஸ் சொல்லிட்டு போக கட் பண்ணா அடுத்த நாள் வாதாடிட்டு இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு பதில்
பதிலா கவர்மெண்ட் சார்பா வாதாட ஏடி சுவாமின்ற ஒரு பெரிய வக்கீல் அவர் உள்ள வந்ததுமே முதல் டார்கெட்டே வருந்தகத்துக்கு சார்பா வாதாடிட்டு இருக்க மாணிக்கம். இவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு ஏரியால இருந்த ஒரு ரவுடியை கொன்னுட்டு அதை என்கவுண்டரா மாத்திட்டாரு. இறந்து போன அந்த ரவுடி குமாரோடைய மனைவி இவர் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. இவருக்கு எதிரா பிடி வாரண்ட் இருக்கு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல இவரால வாதாட முடியாதுன்ற மாதிரி கொஞ்ச நேரத்திலே இந்த புது வக்கீல் டோட்டல் கேஸையே திசை திருப்பி விட்டுறாரு. மாணிக்கத்தால எதுவும் பேச முடியாம கைது செய்யப்பட்டு அங்க கூட்டு போயிறாங்க. மினிஸ்டரும் கோர்ட்ல ஆஜராயிட்டாரு. ஆனா நம்ம அருந்தகத்துக்கு சார்பா பேச ஸ்ட்ராங்கான வக்கீல் இல்ல, அதனால நானே பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம அருந்தகம் அந்த மினிஸ்டரை பார்த்து எலெக்ஷன் வரப்போ ஓட்டு வங்கியை மட்டும் எங்க வீட்டு பக்கத்திலே வைக்கிறீங்களே, எக்ஸாம் எதுக்கு 3000 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறீங்கன்ற மாதிரி நாக்க புடிக்கிற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். எதுக்குமே அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒழுங்கான பதில் இல்ல. கேஸ் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா பாவம் அருந்தகம் சைடுல ஸ்ட்ராங்கான வக்கீல் இல்ல. கற்பனா இப்போ ஒரு பொண்ணையும் அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் சுட்டுக்கொண்ட அந்த குமார்ன்ற ரவுடியோட வைஃபும் பொண்ணும் தான். இறந்து போன அந்த ரவுடி குமாரோடைய பொண்ணு அவங்க அம்மா கையில சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு அப்பா இவ்வளவு மோசமானவரு, ஒரு பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காரு, அவரை பிடிக்க போன கான்ஸ்டபிள சுட்டு கொண்டு இருக்காரு. அந்த கோவத்துல தான் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் இந்த குமாரை கொண்டுட்டு அதை என்கவுண்டரா மாத்திருப்பாரு. சோ இவ்வளவு தப்பு பண்ண நம்ம அப்பாக்காக நாம எதுக்காக ஒரு நல்ல ஒரு எதிர்த்து கேஸ் போடணும், அவர் கண்டிப்பா வெளியில வரணும், கேஸ் போட்ட அருந்தக மன்னன் கண்டிப்பா ஜெயிக்கணும், அவர் எல்லாருக்காகவும் தான் பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல இவங்க பொண்ணுடைய எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்ட இவங்க அம்மா மாணிக்கம் எதிராக போட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிறாங்க. மாணிக்கமும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. வெளியே வந்ததுமே முதல் வேலையா அருந்தகத்துடைய கேஸ் கோர்ட்ல இப்போ நீட் எக்ஸாம் உடைய ஆர்கனைசர் ஜெனிஃபர்ன்ற ஒரு லேடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. செக்கிங் என்ற பேர்ல நீங்க பண்ண கொடுமைகள், கண்ணு காது வாய் தலைமுடி எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. ஓகே, அவங்களுடைய ட்ரெஸ் கிழிச்சிருக்கீங்க, உள்ளாடைகளை கரெக்டா சொல்லிருக்கீங்க, இதுக்கு பேர் தான் அபியூஸ் பண்றது. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கூட போட்டோஸா ஜட்ஜ் கிட்ட சப்மிட் பண்றாரு. இந்த அளவுக்கு தரக்குறைவா செக் பண்ணி எக்ஸாம் எழுத வர பசங்களுடைய மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முதல்ல இவங்களை விசாரிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா ரயில்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஹையர் அபிஷியல் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. 90 பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல 400 பேருக்கு மேல பயணம் பண்ணிருக்காங்க. டூ வீலர்ல 2 பேருக்கு மேல போனாலே ஃபைன் போடுற ஊர்ல 400 பேர் போற அளவுக்கு அலோவ் பண்ண உங்க மேல ஏன் கேஸ் போடக்கூடாது? சரி, அது இருக்கட்டும். இவங்க எக்ஸாம் எழுத போன அந்த டேட்ல தமிழ்நாட்டுல இருந்து ஜெய்ப்பூர் புறப்பட்ட அந்த ட்ரெயின் இடையில 3 மணி நேரம் லேட் ஆயிருக்கு. என்ன காரணம் கேட்க அது ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம்ன்ற மாதிரி இவன் ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்ல, இல்ல எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இல்ல, நடுவுல நாக்பூர் மினிஸ்டருக்காக 2 மணி நேரம் அந்த ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிருக்கு. இந்த காலதாமதம் தான் இருந்து போன சர்க்காருக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கு. சோ அவருடைய சாவுக்கு ஒரு விதத்துல நீங்களும் காரணம்ன்ற மாதிரி இவருக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. அண்ட் அடுத்ததா விசாரிக்கிறது அதுல் குர்கர்னின்ற நீட்டுக்கான சிலபஸை கொடுத்த அந்த ஆபீசரையும் கூப்பிட்டு ஹீரோ விசாரிக்கிறாரு. இவருக்கு சரியா தமிழே தெரியல, கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. கோச்சிங் சென்டர்ல லட்சமா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த நீட். இதுக்கு இவருக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆக்ரோஷமா சொல்ல, இது கேட்டு அந்த அதுல் குர்கர்னிக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுது. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவர் மன அழுத்தம் தாங்க முடியாம மயங்கி விழுந்தாரு. பாவம் அருந்தகத்துடைய அப்பா தான் பையன் எப்படியாச்சும் எம்பிபிஎஸ் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அந்த கனவோட நாள் முழுக்க ஓடி இருக்காரு. இடையில கட் ஆஃப் எடுத்தும் இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெறாத அனிதான்ற மாணவியோட இழப்பு அவரை பயங்கரமா பாதிச்சிருக்கு. தான் பையனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நேர்ந்துருமோன்ற ஆனா உளைச்சலுக்கு ஆளாகி கடைசியில இறந்து போயிட்டாரு. இது அத்தனைக்கு காரணம் இந்த மொத்த சிஸ்டம், இதுல இருக்க எல்லாரையும் புடிச்சு ஜெயில போகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வாதத்தை முன்வைக்கிறாரு. அண்ட் கடைசி ஸ்டேட்மெண்டா 1980ஸ்ல இருந்து தான் எஜுகேஷன் சிஸ்டம் பிரைவேட் கைக்கும் போயிருக்கு. அப்பத்துல இருந்து படிப்புன்றது நம்ம நாட்டுல வியாபாரம் ஆயிடுச்சு. மாநில அளவுல ஒரு போர்டு எக்ஸாம் வச்சு அதுல தேர்ச்சி பெற்று கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் செல்லாது. இந்திய அளவுல மொத்தமா ஒரு பொது தேர்வு வைக்கிறோம், அதை கிளியர் பண்ணாதான் எம்பிபிஎஸ் சீட்ன்றது. சாதாரண மக்கள் மேல ஏவக்கூடிய ஒரு வன்முறை. சாதாரண மக்கள் டாக்டர் ஆகக்கூடாதா, அவங்களுடைய கனவை சதைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நீட்ன்ற தேர்வு. நீட்ன்ற ஒரு தேர்வு மட்டும் இந்தியா முழுக்க ஒரே பொது தேர்வா வைக்கிறீங்கன்னா அப்ப மொத்த எஜுகேஷன் சிஸ்டமும் எல்லாருக்கும் எல்லா மாநிலத்திலயும் ஒரே பொது தேர்வா வைக்கலாமே. இவங்களுடைய நோக்கம் இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதும் படிப்பை வியாபாரம் ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மொத்த சிஸ்டமே தப்பா இருக்கு. இவங்களுடைய சுயலாபத்துக்காக ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர் தான் அருந்தகத்துடைய அப்பா சர்க்கார். அவருடைய உயிரிழப்புக்கு காரணமா இருந்த அத்தனை பேருக்கும் தகுந்த தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவருடைய வாதத்தை முடிக்கிறாரு. கடைசியா ஜட்ஜ் இவ்வளத்தையும் கேட்டுட்டு ஜட்மெண்ட் டேட் அறிவிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ பப்ளிக் மத்தியிலும் மொத்த பேரும் அருந்தகத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த ஜட்ஜி மட்டும் ஏதாவது நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டான் ரொம்ப பெரிய பிரச்சனையாயும் நடுவில் ஏதாவது பண்ணி மாத்தினுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் பிளான போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம அருந்தகம் மாணிக்கம் கிட்ட சார் தீர்ப்பு கண்டிப்பா நம்ம பக்கம் தானே சார் வரும்ன்ற மாதிரி கேட்க, என்னால உறுதியா சொல்ல முடியாதுப்பா, ஏன்னா மொத்த அதிகாரமும் அவங்க கையில இருக்கு, எப்படி வேணா மாறலாம். சப்போஸ் கேஸ் நம்ம பக்கமே வந்தாலும் அவங்க இங்க இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க பாப்போன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா இன்னைக்கு தான் இந்த கேஸ் உடைய தீர்ப்பு வழங்குற நாள். இந்த தீர்ப்புக்காக நூத்துக்கணக்கான மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ் அவருடைய தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அருந்தகம் அவங்க அப்பா சர்க்காருடைய இறப்புக்கு காரணம் இந்த மொத்த கவர்மெண்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ன்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு. ஆனா எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆபீஸ் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறதுனால இவங்க போட்ட கேஸ் படி அவங்க நேரடியா இவருடைய இறப்புல ஈடுபடல. மேலும் அவர் என்னதான் மன உளைச்சல்னால இறந்தாலும் அவருடைய இறப்புக்கு இந்த சிஸ்டம் தான் காரணம், நம்மளால முடிவெடுக்க முடியாது. சோ அதனால இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன்ற மாதிரி ஜட்ஜ் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குறாரு. இந்த தீர்ப்பை கேட்டதும் அந்த மாணவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பு ஏற்படுது. வெளியில எல்லாரும் போராட்டம் பண்ண தயாரா இருக்காங்க. இவங்க முன்னெடுக்கிறது என்னவோ அற போராட்டம்.
ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க இவங்களை கலைச்சு விடுற பேர்ல கலவரத்தை உண்டாக்க முடிவு பண்ணிருக்காங்க. சோ இதனால பாதிக்கப்படுறது என்னவோ மாணவர்கள் தான். அதை தடுக்கிற விதமா நம்ம மாணிக்கம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பேசி புரிய வச்சு அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த கேஸ் முடிவல்ல, இதுதான் தொடக்கம். நீட்ன்ற பொது தேர்வை வச்சு தகுதி இருந்தும் மருத்துவர் ஆக முடியலன்ற மன உளைச்சல்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய சாவுக்கெல்லாம் நியாயம் வழங்கியே ஆகணும். ஏழை மாணவர்களுக்கு மத்தியில மருத்துவர் ஆகணும்ன்ற அந்த கனவை வேரோட அறுக்கிற விதமா இருக்கக்கூடிய இந்த நீட்ன்ற தேர்வை மொத்தமா ரத்து செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா மொத்த எஜுகேஷன் சிஸ்டமே அதுக்கேற்ற மாதிரி மாத்தி ஆகணும். அதுக்கான அற போராட்டம் தான் இது. இதுல நீதி கிடைக்கிற வரைக்கும் ஓய போறதுன்ற மாதிரி நம்ம மாணிக்கம் அருந்தகத்தோட போராட்டத்தை தொடக்கி வைக்கிறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, அஞ்சாமைன்ற இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நல்ல திரைப்படங்கள் தொடர்ந்து என் வாய்ஸ் ஓவர்ல நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் டைமிங்க்கு உங்க கைக்கு வந்து சேரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியும் நல்லா இருக்கும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.